ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புருஷோத்தம யோகம்ன்ற 15வது அத்தியாயம். இதில் பகவான் இந்த சம்சாரம் அப்படின்ற அஸ்வத்த மரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு, பிறகு ஆத்மாவெல்லாம் பற்றி சொல்ல ஆரம்பிச்சு, இப்போது பகவான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஸ்லோகங்களாக பகவான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்கார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 12வது ஸ்லோகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சூரியனோட ஒளி இந்த உலகம் முழுக்கவும் வெளிச்சம் கொடுக்குதோ, எந்த சந்திரனுடைய ஒளி குளிர்ச்சி கொடுக்குதோ, எந்த அக்னியோட அந்த ஒளி நெருப்பு நல்லா தகிக்குதோ, இப்படிலாம் இருக்கோ, அது எல்லாமே என்னோடதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் சொன்னார். அதனோட தொடர்ச்சியாக தான் இப்போ 13வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமூஜசா புஷ்ணாமி சௌஷதீ சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகஹ. காமாவிஷ்ய ச, காம் அப்படின்னா பூமியையும் எனக்கு உடலாக கொண்டு, அதாவது பூமியையும் அப்படின்னு சொல்லும்போது என்ன, இப்போ வேறு எதை உடலாக பகவான் கொண்டிருக்காருன்னா, 12வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, ஆதித்ய சூரியன் சந்திரன் அக்னி, அது போல் இந்த பூமியையும் எனக்கு உடலாக கொண்டு பூதானி அகம் தாரியாமி, இந்த பூதங்கள் சர்வ ஜீவராசிகள் எல்லாத்தையும் நான் தரிக்கிறேன்னா தாங்குறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது பூமி இந்த ஜீவராசிகளெல்லாம் தாங்கிறது அது வேறு ஒன்றும் இல்லை, பூமியை எனக்கு உடலாக கொண்டு நான் எல்லாத்தையும் தாங்குறேன். எப்படி சூரியனை எனக்கு உடலாக கொண்டு உலகம் முழுக்கத்துக்கும் நான் வெளிச்சத்தை தரேனோ, ஒளியை தரேனோ, அதே போல் பூமியை எனக்கு உடலாக கொண்டு எல்லா ஜீவராசிகளையும் நான் தாங்குறேன். அடுத்து அகம் ஓஜசா தாரயாமி, பகவான் எல்லாவற்றையும் தடையின்றி தாங்கக்கூடிய சக்தி. அதாவது சரி, இந்த பூமியை உடலாக கொண்டு தாங்குறார் அப்படின்னா அப்போ பல தடங்கல்கள் வரலாம் இல்லையா, அந்த தடைகள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியானது தான் ஓஜசா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நம்மளே எதையோ ஒரு தூக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு பல தடங்கல்கள் வரலாம். எதாவது தட்டி விடலாம், இல்லாத ஆடலாம், இல்லை நம்மளாம தூக்க முடியாமல் போகலாம். அப்போ பகவானாலேயும் அந்த மாதிரி தூக்க முடியாமல் சில பொழுதுகள் வருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அதுதான், ஏன்னா பகவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. அதாவது எல்லாத்தையும் தடையில்லாமல் தாங்கக்கூடிய அந்த சக்தி ஓஜஸா, அதை கொண்டு நான் தாங்குறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேஜஸ் ஓஜஸ்னு 2 இருக்குது. தேஜஸ் எதிரிகள் நிற்க முடியாதபடியான ஒரு ஒளி, அதாவது சூரியனை உடலாக கொண்டு ஒளி வீசக்கூடிய அந்த ஒளி எதிரிகள் கூட நிற்க முடியாதபடி இருக்கக்கூடிய ஒளி. ஓஜஸ் தடையற்ற திறமை சக்தின்றது தான் ஓஜஸ். பிறகு ரசாத்மக சோமக பூத்வா, அமுதமயமான ரசம் படைத்ததான அந்த சந்திரனா பகவான் இருந்துக்கிட்டு, ஓஷதீஹி சர்வாகா புஷ்ணாமி, செடி கொடிகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் தாங்கினா பத்தாது இல்லையா, பாதுகாக்கவும் செய்யணும் இல்லையா. அதனால் அந்த சோமக பூத்வா, சந்திரனாக இருந்து கொண்டு அந்த புஷ்ணாமி அப்படின்னா அது வளர்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம், அந்த போஷணம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வளர்கிறதுக்கு தேவையான அந்த போஷணங்கள்லாம் கொடுக்கக்கூடியது சந்திரன். அந்த சந்திரனையும் தனக்கு உடலாக கொண்டு பகவானே அதை செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வேறு இதுக்கு தொடர்ச்சியான இந்த 12வது 13வது ஸ்லோகத்துக்கு தொடர்ச்சியாக தான் 14வதும் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.